அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரசு ஊழியர்கள் வந்து களஞ்சியம் மாப்பில் எப்படி வந்து ஹெச்பிஐ லோன், அதுக்கடுத்து மோட்டார் வெஹிக்கிள் அட்வான்ஸ், இது எல்லாத்துக்கும் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்கள் இதில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ். இதில் போயிருங்க. இந்த எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸில் மெயினானது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை இஎஸ்ஆர் பார்ட் 1 பே ஸ்லிப், பே டவுன் பர்டிகுலர், அதுக்கடுத்து இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன், ஃபார்ம் 16, இதுதான் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். லாங் டேர்ம் அட்வான்ஸ் கால்குலேட்டர், இதுக்கு போயிருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோனோட டைப், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹவுஸ் பில்டிங் இருக்குது, மோட்டார் சைக்கிள் இருக்குது, மோட்டார் கார், கம்ப்யூட்டர், மேரேஜ், இந்த டைப் ஃபுல்லாகவே நமக்கு லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இந்த கம்பவர்ஸ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதில் பிரின்சிபல் வேணுமா, இன்ட்ரெஸ்ட் வேணுமா, அந்த கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறது இதில் இருக்குது. இப்போ பர்பஸ் ஆஃப் ஹெச்பிஏ, இந்த ஹெச்பிஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் 3 கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டு, ரெடி பில்டு, ஃப்ளாட் கம் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் நம்ம வந்து ரெடி பில்டு ஹவுஸ் அதை நம்ம போட்டுக்கிறோம். இது எலிஜிபிள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 50 லட்ச ரூபா. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மேக்ஸிமம் எலிஜிபிள் வந்து 50 லட்ச ரூபா. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் வந்து 1 crore வரையும் இருக்குது. இதில் வந்து 1 crore வரையும் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரின்சிபல் மட்டும் போடுறோம். எத்தனை மாதம் வரையும் நம்ம பணம் கட்டலாம் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். ஒரு 100 கால்குலேஷன் 100 மந்த்துக்கு போட்டிருக்கோம். கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பிரிண்ட் பட்டன் வரும். இந்த பிரிண்ட் பட்டனில் நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். இதில் 50,000 ரூபா ஈவனாக ஒரு மாதம் கழிக்கிற மாதிரி இருக்குது. மொத்தம் வந்து 20 என்ட்ரி இருக்குது. அதுக்கு எதை பேஜ் இருக்கும். இதை பிரிண்ட் போட்டிங்க அப்படின்னா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரிண்ட் ஆகிடும். பிரிண்டர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரிண்ட் வந்துடும். இது அப்படியே இந்த ஃபார்மேட் அப்படியே வந்துடும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸில், அதுக்கடுத்து மோட்டார் சைக்கிளும் பிரின்சிபல் நம்ம எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh தான் நமக்கு எலிஜிபிள். அந்த 1 lakh வந்து 5% என்கன்ஸ்மெண்ட் ஒவ்வொரு வருஷம் கூட்டிகிட்டே இருந்து 1,27,636 ரூபா 40 பைசா இது வரையும் வாங்கிக்கலாம். நம்ம 1 lakh போட்டுக்கலாம். பிரின்சிபல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மாதம் போட்டுக்கலாம். இல்லை 200 மாதம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 மாதம் வரையும் போட்டுக்கலாம். கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 100 மந்த் போட்டனால நமக்கு 1000 ரூபா இருக்குது. இந்த 1000 ரூபா மாதம் நம்ம சம்பளத்தில் பிடிச்சிடுவாங்க. இது நம்ம போட்டுக்கலாம். இருக்கிற 20 என்ட்ரி வந்து ஒரு 5 பேஜில் இருக்குது. இதை பிரிண்ட் வேணுன்னா பிரிண்ட் போட்டுக்கலாம். வேணாம் அப்படின்னா பார்த்துட்டு விட்டுடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது மோட்டார் சைக்கிள். மோட்டார் கார் பார்த்திங்க அப்படின்னா அதோட பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன எலிஜிபிள் இருக்கோ அவங்க பே ஸ்லிப்பை வச்சு அவங்களோட எலிஜிபிலிட்டி கால்குலேட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 லட்ச ரூபா. குரூப் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 14 லட்சம் வரை எலிஜிபிள். 200 மாதம் வரையும் போட்டுக்கலாம். ஒரு 100 மந்த் நம்ம போடுவோம். கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் ஸ்லிப் வந்துடும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு மேக்ஸிமம் எலிஜிபிள் 50,000 ரூபா வந்துடுச்சு. அதுக்கும் இதே மாதிரி தான். மேரேஜ் அட்வான்ஸுக்கு வந்து 5 லட்ச ரூபா. பிரின்சிபல் வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இல்லை 5 லட்சம் வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 50,000 ரூபா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன கால்குலேஷன் போட்டோம். ஒரு 10 மந்த்துக்கு வேணும். ஆனால் கவர்மெண்ட் லோனை பொறுத்தவரை மேக்ஸிமம் என்ன எலிஜிபிள் இருக்கோ அது வாங்கிக்கோங்க. அது வந்து பேங்க்கை விட ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் அது கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரி, இப்போதைக்கு வந்து ஹெச்பிஏல வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் அதை மாற்றிக்கணும். இல்லை ரெடி பில்ட்டாக ஒவ்வொரு ப்ளாட்டில் நம்ம வந்து 3 டைப் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஃபஸ்ட் எடுத்தால் ரெடி பில்ட் பார்க்கலாம். ரெடி பில்ட்டே போட்டுறோம். லோன் அமௌண்ட் 50 லட்ச ரூபா. இதில் என்ன அப்படின்னா எந்த தேதி சாங்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிற அமௌண்ட் போடணும். போட்டாச்சு. பிரின்சிபல் ரெக்கவரி டேட் எந்த தேதியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது வந்துருச்சு. அதுக்கடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து முதல்ல நம்ம சொல்லிடுவாங்க. இத்தனை மாதம் உங்களுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த கால்குலேஷனில். இப்போ ஒரு 50 மாதம் பிடிக்கிறோம், இல்லை மேக்ஸிமம் எனக்கு 60 மாதம் வரையும் பிடிங்க, எனக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 60 மாதம் போட்டுக்கலாம். லாஸ்ட் சாங்ஷன் சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை முறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரெடி பில்டுனால 1 போட்டிருக்கேன். கால்குலேட்
அந்த ரிலீஸ் ஆன அமௌண்ட் வந்து என்னைக்கு அப்படிங்கிற போடாதனால அது வந்துடுது. இந்த இதையும் போட்டாச்சு. இப்போ கால்குலேட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் ஃப்ராக்ஷன் எல்லாமே சேர்த்து அதில் வந்துடும். மிச்சம் எல்லா மாதமே அந்த ஒரே அளவான இருக்கும். இதே நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணால் இதில் பிரிண்ட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஹெச்பியில் ரெடிபில்டு, ஃப்ளாட் கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. மிச்சம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ மோட்டார் சைக்கிளில் போகும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். மோட்டார் சைக்கிளுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1 lakh வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 100 முறை 100 டைம்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம போடணும் அவசியம் இல்லை. அன்னன்னைக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பப்போ அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதோ அது இங்கே மாறிக்கணும். இல்லை 60 மாதம் இருக்குது, நம்ம ஒரு 40 months போடுவோம். இது லோன் சாங்ஷன் என்னைக்கு தேதி பண்ணாங்க அந்த தேதி போட்டால் போதும். இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் இந்த மாதத்துக்கான இந்த ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் அதில் வந்துடும். மிச்சம் எல்லாம் ஈவனாக ஒரே ரேட்டாக இருக்கணும். பிரிண்ட் போட்டுக்கலாம். இது மாதிரி தாங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மோட்டார் கார் போட்டுக்கலாம், கம்ப்யூட்டர் போட்டுக்கலாம், மேரேஜ் போட்டுக்கலாம். எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதில் கால்குலேட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த கால்குலேஷன் வந்து நமக்கு தெரியாதனால நம்ம எவ்வளோ லோன் வாங்கினா, வெளியே எவ்வளோ வாங்கினா நமக்கு லாபம் இருக்கா, நம்ம வந்து இங்கே வாங்கினா லாபம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறது வந்து கம்பல்சரியாக நமக்கு வந்து லாபம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் முதலையே. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதுதான் அப்படிங்கிற நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். அந்த ஃபிட் பண்ணதுனால நமக்கு இன்றைக்கி தேதிக்கு வாங்கும்போது இந்த ரேட்லேயும் ஃபிட் ஆயிடும். ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சிபல் கட்டுவோம், அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். ஆனால் பேங்கை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா முதல் எடுத்தவொன்னா இன்ட்ரெஸ்ட்டு பாதி பிடிப்பாங்க, பிரின்சிபலில் கொஞ்சம் பிடிப்பாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ரிசர்வ் பேங்க் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ வருஷத்துக்கு 4 முறை 2 முறை இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆர்பிஐ சொல்கிற ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட்டில் மாறும். ஆனால் நமக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் 9% இப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்காது, ஒரு ஃபிக்ஸட் ரேட்டில் இருக்கும். இதுவுமே ஹெச்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாப் ரேட் இருக்குது. நம்ம வாங்குகிற லோனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நமக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் லோன் வந்து ரொம்ப சேஃபானது, செக்யூரானது. நம்ம ஃபினான்சியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப லாபகரமான ஒன்றில் இதுவும் ஒன்று. அதனால் அரசு ஊழியர்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லோன் வாங்குங்க. நன்றி.